இவர்கள் ஜாதியை காட்டியிருந்தார்கள், மதத்தை காட்டியிருந்தார்கள். நீங்க வந்து சாதாரண எல்லாத்தையுமே இப்போ நீங்க வந்து கட்சி சார்புடைய அரசியல் விமர்சனத்தை போய் கேட்டீங்கன்னா கூட லாலு பிரசாத்துடைய ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியுடைய ஓட் பேங்க் என்னன்னா MY மை ஓட்டு, முஸ்லீம்கள் யாதவ்கள். இந்த மை ஓட்டுங்கிறது முஸ்லீம்கள், இப்படி ஜாதியில வந்து யாதவ், மதத்துல வந்து முஸ்லீம்கள், இப்படி 2 குரூப்பை நான் பிடிச்சி வச்சிருக்கேன், என் கையில ஓட்டு இருக்கு, நான் அது கவலைப்பட வேண்டியதில்லைன்னு இப்படி கிளம்புனாங்கன்னா, இந்த முறை நீங்க பாத்தீங்கன்னா இந்த 203 சீட்டு கிடைச்ச அந்த மேப்பை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அக்ராஸ் பீகார் வந்து என்டிஏ ஜெயிச்சிருக்கு. உங்களுக்கு புரியுங்களா? 243ல 203 ஜெயிக்கிறேன்னு இங்க ஜெயிச்சாங்க, அங்க ஜெயிச்சாங்க, கொங்கு பெல்ட்ல அவங்க ஸ்ட்ராங்கு, டெல்டா பெல்ட்ல இவங்க ஸ்ட்ராங்குங்கிறது கிடையாது. ஃபுல் பீகார்ல வந்து ஒரே கூட்டணி தான் ஸ்ட்ராங்குன்னு காட்டாங்க, அந்த ஸ்ட்ரென்த் காட்டு. அப்ப இஸ்லாமியருடைய வாக்கு இல்லாமல் இது நடந்திருக்காது. அப்ப இஸ்லாமியர்களும் பாஜகவுக்கு ஆதரவா வாக்களிச்சிருக்காங்க, இதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இன்னும் ஒரு பாயிண்ட் வந்து வேற ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 2024 தேர்தலில் பிஜேபி செஞ்சுட்டு வந்த பணிக்கு அவர்களுக்கு வந்து ஒரு 350-400 சீட்டு கொடுத்துருக்கணும். அவர் நரேந்திர மோடி சொன்னது போல அப்கி பார் 400 பார் அப்படிங்கிறத செஞ்சிருக்கணும். அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற கில்ட்ல மக்கள் ஓங்கி ஓங்கி குத்துனதுடைய விளைவுன்றாங்க.